ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த உபவாச நாட்களிலே அனுதின ஜப குறிப்பாக இன்றைக்கு நாம் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் உதவியற்ற சிறுமையானவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக காரியங்களை நாம் தொடர்ந்து தேவ சமூகத்திலே விண்ணப்பங்களாக வைத்து கொண்டு வருகிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய எல்லா ஜபத்துக்கும் பதில் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே இந்த நாளுக்கான ஜப குறிப்பையும் அவர் சமூகத்தில் வைப்போம். மெய்யாகவே தேவன் ஜபங்களுக்கு பதில் தருகிற தேவன். கட்டாயமாக இதிலும் நமக்கு வெற்றியை தருவார். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, எல்லோராலும் ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பல யுத்தங்கள், கொள்ளை நோய்கள் ஆண்டவரே, உலகில் வருகிறதான நாச மோசங்கள், இயற்கை சீற்றங்கள் என்று அதனாலே ஆண்டவரை கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை தனியாய் விடப்பட்டு தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் சமூகத்தில் வருகிறோம் ராஜா. நீ தாமே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே அப்பா, நீங்க தனித்தனியாக ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்காக நாங்கள் ஏறெடுக்கிற துதிபதிகள் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற வார்த்தை, ஏறெடுக்கிற ஜெபம் எல்லாவற்றும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமானவர்களே, முதல் பாடலாக உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா. ஆமாம், நமக்கு அவரை விட்டால் யாருமே இல்லை இல்லையா? எத்தனை பேர் நான் இருக்கேன்னு சொன்னாலும் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறதுக்கு கர்த்தரை அல்லாமல் ஒருவரும் இல்லை. ஜெபிக்க பாடலாம். உம்மை விட்டால் யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட்டால் யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையும் நினைக்கும் பொழுது ஆண்டவரே, கண்ணீர் வடிக்கிற அந்த குழந்தைகளை நினைக்கும் போது ஆண்டவரே இயேசுராஜா, உம்முடைய அன்பு மாத்திரமே ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆண்டவரே தேற்றும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு மாத்திரமே பாதுகாப்பானதப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே, அதிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை காத்து ரட்சிப்பது உமக்கு லேசான காரியம் ராஜா. ஹல்லேலூயா. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோரின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும்
பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே, புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்தீரே, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆண்டவரே நீங்க போதும் ஆண்டவரே. எத்தனை சிறு பிள்ளைகள் ஆண்டவரே நாசமாக்கப்படுறாங்க ராஜா. அவர்களுடைய உறுப்புகளை எல்லாம் திருடுற அளவுக்கு ஆண்டவரே துஷ்ட மிருகங்கள் பூமியில உலாவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தயவாய் ஆண்டவரே இந்த அப்பா ஸ்தோத்திரம், ஒன்றுமே அறியாத பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தயவாய் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய கரம் எல்லா பிள்ளைகளையும் அரவணைக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே, கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே, என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆமாம் ஆண்டவரே, உங்களை விட்ட ஆண்டவரே அப்பா இந்த திக்கற்று போயிருக்கிற ஆண்டவரே சோத்திரம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்களை விட்ட யாரும் இல்லைப்பா ஆண்டவரே. அதிலும் ஆண்டவரே தனியாய் விடப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா அந்த சிறு பெண் பிள்ளைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா எவ்வளோ கொடுமையான நிலைமை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா பாதுகாத்தரணும் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பு நேசம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்க கரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷபரதிலி கபரதிலி பிரிதிகரதலபா ஓரா பரதல கரதல பரி திலிக்கரதலபா ஓரா பரதல கரதல பரியா திலிக்கரதலபா. சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரே ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ இயேசுவின் நாமத்தினாலே மத்தேயு 21:22 படி ஆண்டவரே அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. ஏசாயா 59:1 இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஹல்லேலூயா. உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று ஏசாயா 58:8 நீங்க சொன்ன வார்த்தை முன் வைக்கிறோம் ஆண்டவரே. ரிபலக்கரதலியா ரதலக்கபரக்கரதரபா ஷபரதலக்கரபரிக்கரதலபா. விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவனே ஸ்தோத்திரம். நீங்கள் கலங்காதீர்கள், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. ரபரதலக்கரதலபா ஒரு பெரிஷர் பரதலபா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக தகப்பனே ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜீவனையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் தந்து ஆண்டவரே இன்றைக்கும் கூட உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்க கிருபை செய்திருக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா.
இந்த உலகத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலவித காரணங்களால் எல்லாரால கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனும் தாயும் இழந்தவர்களாய் ஆண்டவரே, உறவினர்களால் மறக்கப்பட்டவர்களாக, அன்பு இல்லாமல் தனிமையில் வாழும் பிள்ளைகளை ஆண்டவரே அனைவரையும் உம்முடைய வல்ல கரம் ஆண்டவரே, உம்முடைய நேச கரம் எல்லா பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இருக்கும்படியாக உம்முடைய சிந்தை ஆண்டவரே, உம்முடைய இருதயம் அந்த பிள்ளைகள் மேல நிரம்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கண்களை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேல அனுப்பும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே. ஹல்லேலூயா. மனிதர்கள் அவர்களை மறந்தாலும் நீர் ஒருபோது ஆண்டவரே ஹல்லேலூயா மறப்பதில்லையே ராஜா. ரபரா கரதிரியாரதலபா. ஹல்லேலூயா. இப்படி ஒரு பாடல் கூட இருக்கிறது. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், ஆண்டவரே தாயினும் மேலானவர் நீர் இருக்கிறீர் அப்பா. அப்பா அவர்களுடைய அழுகை நீர் கேட்கிறீர் ஆண்டவரே, அவர்கள் கண்ணீரை நீர் காண்கிறீரே தேவனே. பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கும் காயங்களை துன்பங்களையும் நீர் அகற்றி விடுவீராகப்பா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 27:10 ஆண்டவரே, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. சோத்ரம் 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 கர்த்தாவே, இந்த வசனத்தின்படியே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் ஆண்டவரே நான் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லிடுறேன் அப்பா. நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்கள் மனதில் இருக்கும் பயம், தனிமை ஆண்டவரே, நம்பிக்கையின்மை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உம்முடைய சமாதானம், உம்முடைய தெய்வீக சமாதானம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற அந்த உலகம் தரக்கூடாத நித்திய சமாதானத்தில் அந்த பிள்ளைகளை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே. யாரும் இல்லைனாலும் ஏசப்பா நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஆண்டவரே அவர்களை நீங்க வளர்த்துருங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு எப்படியெல்லாம் அவங்க எதிர்காலம் இருக்கணுமோ ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அப்பா திட்டம் பண்ணி அப்படியே நடத்தும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு தகப்பனாக, தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு தாயாக ஆண்டவரே நீரே பராமரித்து காப்பாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்களை ஆண்டவரே நல்ல முறையிலே நீங்க வளர்த்து அவர்களுடைய எதிர்காலத்தை முற்றிலுமாய் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நல்ல மனிதர்கள், நல்ல குடும்பங்களை அவர்கள் வாழ்க்கையில ஏற்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர்களை நேசிக்கும் மக்களை ஆண்டவரே அப்பா நீங்க அனுப்புங்க. உங்களுடைய தூதர்களை கொண்டு பிள்ளைகளை பராமரித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. துன்பத்திலோ வறுமையிலோ இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் ஆண்டவரே, நம்பிக்கை என்கிற வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் நல்ல கல்வி கற்க, அவர்களுக்கு நல்ல எதிர்காலம், ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடைக்க கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனே அப்பா, எளியவனை உயர்த்துகிற தேவனே, இந்த கருத்தில் எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குற இந்த வசனத்தின்படியே எந்த அளவுக்கு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே உயர்த்துவது உமக்கு லேசான காரியம் அப்பா. ஸ்தோத்திரம். எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுங்க, எல்லா கண்ணீரையும் ஆனந்த களிப்பாக மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் என்னை கைவிடவில்லை என்று ஆண்டவரே அவர் என்னை உயர்த்தினார் என்று சாட்சி சொல்லும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அற்புத சாட்சி தூண்களாய் ஆண்டவரே எழுப்பி நிற்க வைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கும் ஆண்டவரே பிள்ளைகளை மறைத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். அவர்களுக்கென்று ஆண்டவரே ஒரு நல்ல பாதையை நீங்க ஆண்டவரை அமைத்து கொடுத்து அதிலே நீர் அவர்களுடைய கரங்களை பற்றி கொண்டு நடந்து அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே இந்த உலகத்திலே கர்த்தாவே ஜெயமோடு வாழ தேவையான ஞானத்தையும் பலனையும் பரிசுத்தத்தையும் பாதுகாப்பையும் கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எல்லோராலும் கைவிடப்பட்ட பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆண்டவரே அதிகமாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க என்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. God bless you. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you.
பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு நேராக வந்து உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்வின் எல்லா எல்லைகளையும் கர்த்தர் கண்ணோக்குவார். அவர் நம்ம மேலே தன்னுடைய கண்களை செலுத்திட்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். பயப்படாதீங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போவார் என்று எழுதியிருக்கிறது. நிச்சயமாக கர்த்தர் உங்களை பராமரித்து ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.